சாப்டர் 16 இன்ஹெரிட்டன்ஸ் என்ற சாப்டரில் இதுவரையிலையும் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்டு கிளாஸை எப்படி டெரைவ் பண்ணோம், தென் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம வந்து விசிபிலிட்டி மோட்ஸ், ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட், பப்ளிக், இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி டிரைவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர் இருந்தால் அதெல்லாம் டெரைவ்டு கிளாஸில் வருமா வராதா, ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் எப்படி வரும், பப்ளிக் மெம்பர்ஸ் எப்படி வரும், இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த செஷனில் நம்ம விவரமாக படிக்க போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ற சாப்டர்ல இந்த செஷனில் நம்ம வந்து விசிபிலிட்டி மோட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். விசிபிலிட்டி மோட்ஸ்னா என்ன, அதோட இஷ்யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் படிக்க போகிறோம். அதோட டைப்ஸ், என்னென்ன விசிபிலிட்டி மோட்ஸ் இருக்குது, அப்படியே அந்த விசிபிலிட்டி மோட்ஸில் கிளாஸஸ் இன்ஹெரிட் பண்ணால் எப்படி டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இன்ஹெரிட் ஆகுன்றத நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன விசிபிலிட்டி மோட்ஸ் இருக்குன்னா ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், 3 விசிபிலிட்டி மோடு இருக்குது. இதில் வந்து இப்போ இந்த விசிபிலிட்டி மோடு பற்றி பேசும்போது நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்டு கிளாஸ், அதாவது பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்டு கிளாஸை ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் இன்ஹெரிட் பண்ணலாம், டிரைவ் பண்ணலாம். ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணலாம், இல்லை பப்ளிக் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணலாம். இந்த 3 மோட்லேயும் டிரைவ் பண்ணலாம். அப்படி ஸோ ஒரு கிளாஸ் பேஸ் கிளாஸ் வந்து derived class can be derived in 3 visibility modes. One public, private and protected. ஸோ இது சொன்ன உடனே ஜென்ரலாக நமக்கு வர்ற சந்தேகம் என்னென்னா, இப்போ வந்து நமக்கு தெரியும் ஒரு கிளாஸில் வந்து பப்ளிக் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ப்ரைவேட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு கிளாஸில் பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸை டிரைவ் பண்ணி ஒரு புது கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணால் இந்த பப்ளிக் மெம்பர் என்ன ஆகும், ப்ரைவேட் மெம்பரெல்லாம் என்னவா வரும், ப்ரொடெக்டட் மெம்பர் என்னவா வரும். அதே மாதிரி ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணால் இந்த பப்ளிக் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன், ப்ரைவேட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன், ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன், இதெல்லாம் எப்படி டிரைவ்டு கிளாஸில் என்னவா, என்ன அதோட ஆக்சசிபிலிட்டி எதுவாக இருக்கும் என்ற கொஸ்டின் எல்லாம் வரும். சிமிலர்லி ப்ரொடெக்டடாக பண்ணால் என்ன வரும். இந்த 3 விசிபிலிட்டி மோடில் கிளாஸஸை நம்ம டிரைவ் பண்ணும்போது வேரியஸ் இஷ்யூஸ் என்ன ஆகும், பப்ளிக் டேட்டா மெம்பர், ப்ரைவேட் டேட்டா மெம்பர், ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர் என்ன ஆகும்னு ஒன்று பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் பற்றி நான் முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஓகே, when classes are inherited, நீங்கள் இந்த 3 மோடில் பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் எந்த மோடில் டிரைவ் பண்ணாலும் private members of the base class are not inherited. They are only visible. That is, they continue to exist in derived classes and cannot be accessed. அதாவது ப்ரைவேட் மெம்பர்ஸை நீங்கள் பப்ளிக்காக விசிபிலிட்டி மோடாக இருக்கட்டும், ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடாக இருக்கட்டும், ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடாக இருக்கட்டும், ப்ரைவேட் மெம்பர் மட்டும் இன்ஹெரிட் ஆகாது. ஸோ மற்ற 2 இன்ஹெரிட் ஆகும். ப்ரைவேட் மெம்பரு இந்த 3ல் எதுவுமே இன்ஹெரிட் ஆகுது. They just
continue to exist in the derived class. அதை access பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் வந்து நமக்கு ஈஸியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரே கன்க்ளூஷன், மூணுத்தையும் ஒரே கன்க்ளூஷன் சொல்லிடலாம். ப்ரைவேட் மெம்பர்ஸை வந்து இன்ஹெரிட் ஆகாதுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி மோட் ப்ரைவேட் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பேஸ் கிளாஸை வந்து ப்ரைவேட் மோடில் ஒரு டிரைவ்டு கிளாஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ப்ரைவேட் மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகாது. பட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் என்ன ஆகுனா ப்ரைவேட் மெம்பராக போயிடும். பப்ளிக் மெம்பர்ஸ் ஆல்சோ பிகம் ப்ரைவேட் மெம்பர்ஸ். ஸோ இந்த மூணுமே பேஸ் கிளாஸில் இருக்கிற மூணு, ப்ரைவேட் மெம்பர், ப்ரொடெக்டட் மெம்பர், பப்ளிக் மெம்பர். ப்ரைவேட் மெம்பர் they are not inherited as already told. Protected and public members will become as a private members of derived class. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மை கிளாஸ், மை பேஸ் என்ற கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர், ப்ரொடெக்டட் மெம்பர், பப்ளிக் மெம்பர் மூணுமே இருக்க வச்சுக்கலாம். ப்ரைவேட் மெம்பரை வந்து PR1, PR2, அது ஷார்ட் ஃபார்ம் மாதிரி நான் போட்டிருக்கேன். PR1, PR2னா ப்ரைவேட் 1, ப்ரைவேட் 2 அந்த மாதிரி. அதே மாதிரி அதில் ஒரு டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன் பிரிண்ட் PR, பிரிண்ட் ப்ரைவேட் மாதிரி. ஓகே, அது கனெக்டட் நேம்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ரொடெக்டடில் 2 டேட்டா மெம்பர், ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். பப்ளிக்கில் ஒரு 2 டேட்டா மெம்பர், ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படி போட்டிருக்கேன். இப்போது இந்த கிளாஸை வந்து நம்ம ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணால் ஓகே எந்தெந்த மெம்பர்ஸ் என்னவா டிரைவ் ஆகும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம, ப்ரைவேட் மெம்பர் இன்ஹெரிட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் மெம்பர் வந்து ப்ரைவேட் மெம்பராக டிரைவ்டு கிளாஸில் அது வந்து ப்ரைவேட் மெம்பராக டிரைவ் ஆகும். ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸாக டிரைவ் ஆகிடுச்சுன்னா அந்த டிரைவ்டு கிளாஸில் அவுட் சைட் த கிளாஸ், இந்த மை டிரைவ்டு கிளாஸ்க்கு அவுட் சைடில் இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பேஸ் கிளாஸில் இருக்கிற பப்ளிக் மெம்பர், டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அது கூட ப்ரைவேட்டாக தான் டிரைவ் ஆகும். ஸோ அந்த டிரைவ்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் 4 டேட்டா மெம்பர் இருக்குது. PT1, PT2, PB1, PB2, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் print PT and print PB. ஸோ conclusion na private, if you use a private visibility mode, protected member and public members will become private member of the derived class. ஓகே, அடுத்து வந்து நம்ம ப்ரைவேட் இப்போ பார்த்துட்டோம், ப்ரைவேட் விசிபிலிட்டி மோட். அடுத்து ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடை பார்க்கலாம். இந்த ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடு இந்த டயக்ராம் படி இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இந்த டயக்ராம் உங்களுக்கு ப்ரைவேட் மெம்பர் ஆஸ் இட் ஒன்னர் இன்ஹெரிட் ஆகாது. இந்த ப்ரொடெக்டடும் பப்ளிக் மெம்பரும் வந்து டிரைவ்டு கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பராக they will become the protected members. இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதே சேம் கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். மை பேஸ் கிளாஸ் நேம், ப்ரைவேட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன், அதே மாதிரி பப்ளிக் எல்லாத்தையும் எல்லாம் 3 டைப்பில் 2 டேட்டா மெம்பரும் ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணால் வாட் வில் ஹேப்பன், ப்ரைவேட் மெம்பர்ஸ் வில் நாட் பி inherited, protected will go as protected. So இங்கே இருக்கிற PT1, PT2, print PT, data member print PT எல்லாமே my derived classல போய் protected member, they will become the protected members. Similarly இங்கே இருக்கிற public data member and member functions PB1, PB2, print PB இதெல்லாமே கூட protected member தான் போகும். So these members are also derived to my derived class as protected members. இதுதான், this is what the conclusion. When you derive by
visibility mode protected and public members will become protected members. And finally நம்ம கடைசியில் ஒன்று இருக்கு public visibility mode. பப்ளிக் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணால் என்ன ஆகும்னா ப்ரொடெக்டட் மெம்பராகவே டிரைவ் ஆகும். பப்ளிக் மெம்பர்ஸாகவே டிரைவ் ஆகும். இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஸ் யூஷுவலாக they will not be inherited. இப்போ எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மை பேஸ்ன்ற கிளாஸை ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம பப்ளிக் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணால் ப்ரைவேட் மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகாது. ப்ரொடெக்டட் மெம்பர் வில் பி இன்ஹெரிட்டட் ஆஸ் ப்ரொடெக்டட் ஒன்லி. ஸோ PT1 PT2 print1 இங்கே இருக்கிற ப்ரொடெக்டட் மெம்பர் அங்கெல்லாம் ப்ரொடெக்டட் மெம்பராக தான் போவோம் டெரைவ்டு கிளாஸில். அதே மாதிரி பப்ளிக் மெம்பர்ஸும் பப்ளிக் மெம்பராகவே போகும். ஸோ PB1 PB2 print PB இது எல்லாமே வந்து பப்ளிக் டேட்டா மெம்பராக மெம்பர் கிளாஸில் போய் டிரைவ் ஆகும். ஸோ இந்த 3 விசிபிலிட்டி மோடில் நீங்கள் கிளாஸை டிரைவ் பண்ணலாம். அப்படி டிரைவ் பண்ணும்போது என்ன மெம்பர் ப்ரைவேட் மெம்பர் இன்ஹெரிட் ஆகாது. ப்ரொடெக்டட் பப்ளிக் மெம்பர்ஸ் எப்படி டிரைவ் ஆகுங்க நம்ம கற்றுக்கிட்டோம் இது வரலையும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த செஷனோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஓவர் ரைடிங். இப்படி நம்ம கிளாஸஸை டிரைவ் பண்ணும்போது ஓவர் ரைடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படி அது என்னன்னா ஒரு டிரைவ்டு ஃபங்க்ஷனை வந்து டிரைவ்டு கிளாஸில் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் பண்ணுவோம். இதான் ஓவர் ரைட் கான்செப்டை. அது ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் எம்ப்ளாயி இருக்கு, அதில் டிஸ்பிளேன்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ்லேருந்து ஸ்டாஃப்ன்ற ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுறோம் பப்ளிக்காக. ஆனால் ஸ்டாஃப் கிளாஸில் வந்து இன்னொரு ஆல்ரெடி பப்ளிக்காக டிரைவ் பண்ணால் நமக்கு தெரியும் அந்த பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே பப்ளிக் மெம்பராகவே டிரைவ் ஆகும். அதனால் இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் வந்து இந்த டிரைவ்டு கிளாஸ்லேயும் இன்ஹெரிட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. பட் இந்த டிரைவ்டு கிளாஸ்லேயே மறுபடியும் அந்த டிஸ்பிளேன்ற டெஃபினேஷனை கொடுக்குறோம். ஸோ 2 டிஸ்பிளே இருக்குது ஸ்டாஃபில். ஒன்று டிரைவ்டு டிஸ்பிளே, இன்னொன்று டிஃபைன்டு டிஸ்பிளே. அப்படி ரெண்டுமே கன்க்ளூஷன் கிளாஸ் வரும்போது எது டிஃபைன் பண்ணியிருக்கோ ஸ்டாஃப் தட் வில் ஓவர் ரைடு த இன்ஹெரிட்டட் மெத்தட். இதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங். இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு கிளாஸ் எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான C++ கோடு பார்த்தீங்கன்னா ஓகே, அதில் டிஸ்பிளே என்ன பண்ணுதுன்னா இது இந்த மெத்தட் என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னா திஸ் இஸ் அ டிஸ்பிளே ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. டிஸ்பிளே வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம்ப்ளாயி. ஓகே, ஸோ இது டயக்ராமேட்டிக்காக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நவ் யூஸிங் பப்ளிக் விசிபிலிட்டி மோட் ஸ்டாஃப்ன்ற கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். அந்த கிளாஸ்லேயும் அப்போது மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளேவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம இன்னொரு டெஃபினேஷனும் கொடுக்குறோம் ஸ்டாஃப் டிஸ்பிளேன்றவங்க. ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து இட் வில் பிரிண்ட் திஸ் இஸ் டிஸ்பிளே ஆஃப் ஸ்டாஃப் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இன்ட்டு மெயினில் நம்ம இந்த ஸ்டாஃபுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டாஃப் எஸ்ன்னா நமக்கு தெரியும். ஓகே, எஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் நேம், ஸ்டாஃப்ன்றது கிளாஸ் நேம். எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம எஸ் டாட் டிஸ்பிளே இப்போ டிஸ்பிளே கால் பண்ணிங்கன்னா 2 டிஸ்பிளே இருக்குது. ஒன்று வந்து டிரைவ்டு இன்ஹெரிட்டட் டிஸ்பிளே which will print this is display of employee.
இன்னும் வந்து the definition derived in the staff class itself, that it will print this is the display of the staff. ஓகே, இப்போ இது ரெண்டில் எது செலக்ட் பண்ணும் C++னா நம்ம ஸ்டாஃப் கிளாஸில் டிஸ்பிளே தான் செலக்ட் பண்ணும். ஏன்னா this function will override that inherited function. அப்போது it will execute this function. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? this is the display of staff. மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த derived கிளாஸில் டிஃபைன் பண்ண இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து திஸ் இஸ் த டிஸ்பிளே ஆஃப் ஸ்டாஃப் இருக்கும். இது நான் சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் இன்னும் இது மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்கு. அதையும் நீங்கள் டேவ் C++ல ஏதாவது ஒரு கம்பைலரில் என்டர் பண்ணி ஓகே எப்படி அவுட்புட் வருது பாருங்கள். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன படித்தோம்? டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி மோட், ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். எந்தெந்த மோடில் எப்படி ப்ரைவேட் மெம்பர்ஸ், ப்ரொடெக்டட் மெம்பர் அண்ட் பப்ளிக் மெம்பர் எப்படி இன்ஹெரிட் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓவர் ரைடிங்ன்ற கான்செப்டை பார்த்தோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்ப்போம். Which of the following is the process of creating new classes from an existing class? நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டோம். The process of creating new classes from existing classes is inheritance. So B, inheritance is the answer. அடுத்த question, which of the following derives a class student from the base class school? Option A, school student. Option B, class student colon public school. C, student colon public school. D, class school public student கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணணும்னா நம்ம சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு கீவேர்ட் கிளாஸ், தென் derived class name, colon, visibility mode, then base class name. ஸோ அப்படி பார்த்தா பி ஆப்ஷன் பாருங்கள். கீவேர்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் வந்து derived கிளாஸ் ஓட நேமு, அப்புறம் கோலன், பப்ளிக் வந்து விசிபிலிட்டி மோட், ஸ்கூல் வந்து பேஸ் கிளாஸ். அதுதான் கொஸ்டின் கேட்குறான். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் will derive a class student from the base class school. So the answer is option B, class student colon public school. அடுத்த question, the type of inheritance that reflects transitive nature is. நம்ம types of inheritance பார்த்தோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் வந்து derived ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணால் இட் இஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா பி ஆப்ஷன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா மோர் தேன் ஒன் கிளாஸ், தட் இஸ் 2 or 3 கிளாஸஸ்லேருந்து ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணால் தட் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது the base class is already a derived class, multi level inheritance. Option D வந்து hybrid inheritance. Hybrid inheritance இந்த inherent typesல ஏதாவது ஒரு 2 types of inheritance combine பண்ணா that is hybrid inheritance. இந்த 4ல வந்து ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் reflects the transitive nature.
Next question, which visibility mode should be used when you want the features of base class to be available to the derived class but not to the classes that are derived from the derived class? அதாவது derived classல வந்து எல்லா features base class features வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த derived classலேருந்து வேற கிளாஸுக்கு போனால் அந்த features available இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த விசிபிலிட்டி மோடு யூஸ் பண்ணுவோம்ன்றது தான் கேள்வி. நம்ம விசிபிலிட்டி மோடு 3 தெரியும், ப்ரைவேட்டு, பப்ளிக், ப்ரொடெக்டட், மூணுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடு யூஸ் பண்ணோன்னா ப்ரைவேட் மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகுது, அது நமக்கு தெரியும். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட் மெம்பராக போவோம், பப்ளிக் மெம்பர் கூட ப்ரைவேட் மெம்பராக போயிடும். ஸோ டிரைவ்டு கிளாஸில் வந்து ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடு நம்ம யூஸ் பண்ணோன்னா டிரைவ்டு கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பர், பப்ளிக் மெம்பர் ரெண்டுமே வந்து ப்ரைவேட் மெம்பராக டிரைவ் ஆகும். ஸோ ப்ரைவேட் மெம்பராக டிரைவ் ஆனதுனால அங்கிருந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணால் கூட இந்த மெம்பர்ஸ் வந்து டிரைவ் ஆகாது. ஸோ ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடு தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ப்ரைவேட். அடுத்த கொஸ்டின், inheritance is a process of creating new class from A base class, B abstract, C derived class, D function. நமக்கு கிளியரா தெரியும், inheritance is the process of creating new class from base class. base classக்கு இன்னொரு பேர் என்ன கூப்பிட்டோம், parent class. இந்த கிளாஸ்ல இருந்தா child class derive பண்ணுவோம், or otherwise base classல இருந்து we derive a derived class. ஸோ நம்ம இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து ஏ, பேஸ் கிளாஸ். அடுத்த கொஸ்டின், a class is derived from a class which is derived class itself, then this is referred to as, இப்போதான் நம்ம பார்த்தோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், டபுள் இன்ஹெரிட்டன்ஸ். கடைசியிலேருந்து வரோம், ஃபர்ஸ்ட் டி வந்து டபுள் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த மாதிரி டைப் நம்ம படிக்கல. அடுத்தது ஆன்சர் சி வந்து, ஆப்ஷன் சி வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்டு கிளாஸை டெரைவ் பண்ணால் இட் இஸ் அ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த பேஸ் கிளாஸ் இஸ் ஆல்ரெடி அ டெரைவ்டு கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணி மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். So this should be the answer. B, a class is derived from a class which is a derived class itself, then this is referred to as multi-level inheritance. So இதுக்கு ஆன்சர் வந்து B, multi-level inheritance. அடுத்த கொஸ்டின், which among the following is executed in the order of inheritance? Destructor, constructor, member function and object. The destructor, option A, destructor வந்து it will be executed in the reverse order of inheritance. இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டரோட ரிவர்ஸில் தான் டிஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஷன் பி, மெம்பர் ஃபங்க்ஷன். மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணாதான், எக்ஸ்க்ளூசிவ் கால் பண்ணாதான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஷன் சி, கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து ஆர்டர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க ஆப்ஜெக்ட், தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ சி வந்து கன்ஸ்ட்ரக்டர். Constructors are executed in the order of inheritance. அடுத்த question, which of the following is true with respect to inheritance? A, private members of the base class are inherited to the derived class with private. அதாவது private members வந்து base classல இருக்கிற private members derived classல private member inherit ஆகும் சொல்றாங்க. No, it is not correct.
Option B, private members of the base class are not inherited to the derived class with private accessibility. So this is true. ஃபஸ்ட்டு ஏல வந்து ஆகுன்றாங்க, பியில் ஆகாது. ஆமாம், ஆகாது. ஸோ பி வந்து ட்ரூ. சி, பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ் ஆர் இன்ஹெரிட்டட் பட் நாட் விசிபிள் டு த டிரைவ்டு கிளாஸ். கிடையாது. பப்ளிக் மெம்பர்ஸ் வந்து எய்தர் ப்ரொடெக்டடாக ப்ரைவேட்டாவோ ப்ரொடெக்டடாவோ பப்ளிக்காவோ அது வந்து டிரைவ் ஆகும். தே வில் பிகம் எய்தர் ப்ரொடெக்டட் பப்ளிக் ஆர் private members of the derived class. In these three classes, they are accessible to the derived class. So that is wrong. D is also wrong. So option is B. இதுவரையிலும் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் என்ற சாப்டரில் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட்ஸ், ஒரு கிளாஸ் வந்து ப்ரைவேட் மோடில் இன்ஹெரிட் பண்ணால் அதோட மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இன்ஹெரிட் ஆகும், ப்ரொடெக்டடில் இன்ஹெரிட் பண்ணால் அதோட மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி பேஸ் கிளாஸில் இன்ஹெரிட் ஆகும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும். அட் தி சேம் டைம் சிஸ்டமில் என்டர் பண்ணி அவுட்புட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸையும் நீங்கள் சொந்தமாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.